இப்போது மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் திரு விஜயகுமார் அதிமுக தலைமை கழகத்திலிருந்து இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கங்க. ஆளுநர் ஆட்சி அழைப்பை விடுத்திருக்கிறார், உங்களுடைய கருத்து? ஹலோ சார், நீங்க இணைப்புல தான் இருக்கிறீங்க. வணக்கம். வணக்கம். மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் பெரும்பான்மையான உறுப்பினர்களின் ஆதரவு கடிதத்தை அவர்கள் கொடுத்ததன் பேரில் ஆளுநர் அவர்கள் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வராக பதவியேற்க அழைத்திருக்கின்றார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். ஹலோ சார், நிறைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திரு ஓபிஎஸ்க்கான ஆதரவு நிலையை எடுத்திருக்கிறாங்க. அவர்களை மீண்டும் அழைப்பதற்கான வாய்ப்பு இருக்கா? நிறைய நாடாளுமன்ற உறுப்பினர் கிடையாதுங்க. மொத்தம் நாங்க 49 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கோம். அதுல போனது பாத்தீங்கன்னா ஒரு 11 நாடாளுமன்ற உறுப்பினர் போயிருக்காங்க. நிச்சயமாக அவர்கள் திரும்பி வருவார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். ஓபிஎஸ் அணியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அழைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? நாங்கள் இப்போ அவர்கள் கண்டிப்பாக எங்கள் அணிக்கு வாக்களிப்பார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அவர்கள் மனம் மாறி நிச்சயமாக எங்கள் அணிக்கு நிச்சயமாக திரும்புவார்கள். கண்டிப்பாக. இப்ப அதிமுக தலைமை கழகத்தில் இருக்கிறீங்க, அங்க இருக்கக்கூடிய தொண்டர்களின் மனநிலை என்னவாக இருக்கிறது? அனைவரும் மிகவும் உற்சாகத்தில் இருக்கின்றார்கள். மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் நல்ல ஆட்சி ஏற்பட போகிறது என்ற ஒரு பெரும் மகிழ்ச்சியோடு அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். 15 நாட்கள் வழங்கப்பட்டிருக்கிறது, பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கு எப்படி பாக்குறீங்க? திரு விஜயகுமார், 15 நாட்கள் வழங்கப்பட்டிருக்கிறது, பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு எப்படி பாக்குறீங்க? ஹலோ, இணைப்புல தான் இருக்கீங்க. 15 நாட்கள் கொடுத்திருக்கிறார் ஆளுநர், கால அவகாசம் கொடுத்திருக்கிறார் உங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு. அந்த கால அவகாசத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? சரிங்க. இந்த கால அவகாசம் என்பது எங்களிடமிருந்து பிரிந்து சென்ற சில துரோகிகளால் ஏற்பட்ட ஒரு விளைவுதான் இந்த காலதாமதம். இப்போது அவர்களே உணர்ந்து மாண்புமிகு சின்னம்மா அவர்களின் தலைமையிலான உண்மையான அதிமுக நாங்கள் தான் என்று அவர்கள் அறிந்த காரணத்தினால் இப்போது எங்களை அழைத்திருக்கின்றார்கள். மாண்புமிகு முதல்வராக, தமிழக முதல்வராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவியேற்கப் போகிறார்கள் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம்.